எக்ஸசைஸ் 11.2ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். 3 சீரான நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கைக்கான நிகழ்தகவு நிறைச்சார்பினை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் எக்ஸசைஸில் பண்ண மாதிரியே தான் எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கணும், நேர்மாறு புள்ளிகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நிகழ்தகவு நிறைச்சார்பினை ஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன எழுதுனா 3 காயினை ஒரே நேரத்தில் டாஸ் பண்ணுறாங்க. எப்படி ஈஸியாக சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட் டெய்ல் ஃபஸ்ட்டு காயின்காக எழுதுகிறோம். செகண்ட் இதவே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல். நெக்ஸ்ட் தேர்ட் காயின்காக இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் அகெயின் ஹெட் டெய்ல் லாஸ்ட் ஹெட் டெய்ல். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்டில் இருக்கிறத அப்படியே எழுதணும். ஹெட் ஹெட் ஹெட். Next, head, head, tail. Head, tail, head. Next, head, tail, tail. First set complete ஆயிடுச்சு. Second setல tail, head, head. Next, tail, head, tail. Tail, tail, head. Last one, tail, tail, tail. கூறுவெளியில் உள்ள மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கை எவ்வளோ? 8 இருக்கு. இதுதான் நமக்கு n of s 8 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். எக்ஸின் இங்கே எக்ஸ் அப்படிங்கிறத என்ன டினோட் பண்ணியிருக்காங்கன்னா தலைகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூறுவெளியில் இருக்க ஃபர்ஸ்ட் உறுப்பு எழுதலாம். ஹெட் ஹெட் ஹெட். இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது என்ன டினோட் பண்ணுது? நம்பர் ஆஃப் ஹெட்ஸை சொல்கிறாங்க. ஸோ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் செகண்ட் எலமெண்ட் எடுங்க. ஹெச் ஹெச் டி. தலைகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? 2. தேர்ட் ஒன் ஹெச் டி ஹெச், அதாவது ஹெட் டெய்ல் ஹெட். இங்கேயும் எவ்வளோ ஹெட்ஸ் இருக்குது? 2 ஹெட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் HTT. இங்கே எவ்வளோ ஹெட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஹெட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் THH டெய்ல் ஹெட் ஹெட். இங்கே மொத்தமாக 2 ஹெட்ஸ் இருக்கு. ஸோ 2. அகெயின் THT. இங்கே ஒரே ஒரு ஹெட் தான் இருக்கு. ஸோ 1. நெக்ஸ்ட் TTH. இங்கேயும் ஒரே ஒரு ஹெட் தான் இருக்குது. ஸோ 1. லாஸ்ட் ஒன் டெய்ல் டெய்ல் டெய்ல். இங்கே நம்பர் ஆஃப் ஹெட்ஸை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஹெட்ஸ் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா நம்ம 0 போடணும். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸோட வேல்யூஸ் என்னென்னா 0 1 2 3. ரிப்பீட்டட் நம்பர்ஸாக இருந்தாலுமே நம்ம ஒரு டைம் தான் அதை எடுத்துப்போம். ஸோ 0 1 2 3. எக்ஸின் மதிப்புகளை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சமவாய்ப்பு மாதிரியான எக்ஸின் மதிப்புகள் என்னென்ன? 0 1 2 3. 0 1 2 3. நேர்மாறு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே 0 எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? 1 டைம். 1 எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னு பாருங்க. 3 டைம்ஸ். 2 எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? 3 டைம்ஸ். அண்ட் 3 எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? 1 டைம். இதை டோட்டல் பண்ணி பார்த்தா நமக்கு 8 கிடைக்கும். அதாவது n of s-ம் 8ம் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா நிகழ்தகவு நிறைச்சார்பை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா f of x greater than or equal to 0. அதாவது எக்ஸின் மதிப்பு 0 அண்ட் 0க்கு மேலே இருக்கலாம். இப்போ நமக்கு எக்ஸின் மதிப்பு என்ன கிடச்சிருக்கு? 0 1 2 3. இதில் எல்லாமே 0க்கு மேலே தான் இருக்குது. 0 ஆர் 0க்கு மேலே இருக்கலாம். 0 1 2 3 கரெக்டாக இருக்குங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா சம்மேஷன் ஆஃப் f of x equal to 1. நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். நிகழ்தகவோட கூட்டுத்தொகை எவ்வளவா இருக்கணும்னா 1 இருக்கணும். நிகழ்தகவு நிறைச்சார்பை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஸ்மால் எஃப்ல டினோட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் f of 0 ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்திருக்கோம். f of 0 ப்ராபபிலிட்டி ஆஃப் x இங்கே நமக்கு என்னவா இருக்குது? 0வா இருக்குது. ஸோ x is equal to 0.
இங்கே என்ன டினோட் பண்ணுறாங்கன்னா தலைகளின் எண்ணிக்கையே இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு எவ்வளோ 1. மொத்த வாய்ப்பு எவ்வளோ 8. அதாவது எப்படி எழுதணும்னா கிடைத்த வாய்ப்பு டிவைடட் பை மொத்த வாய்ப்பு எழுதணும். நெக்ஸ்ட் f of 1 implies p of probability of x. இங்கே நமக்கு என்ன 1. தலைகளின் எண்ணிக்கை 1 கிடைப்பதற்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்கு 3. மொத்த வாய்ப்பு 8. நெக்ஸ்ட் f of 2 implies p of x is equal to 2. தலைகளின் எண்ணிக்கை 2 கிடைப்பதற்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்கு 3. மொத்த வாய்ப்பு 8. லாஸ்ட் ஒன் f of 3 p of x is equal to 3. தலைகளின் எண்ணிக்கை 3 முறை வருவதற்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்கு 1. கிடைத்த வாய்ப்பு டிவைடட் பை மொத்த வாய்ப்பு. செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்மேஷன் f of x equal to 1. இதை டோட்டல் பண்ணோன்னா நமக்கு 1 கிடைக்கணும். டோட்டல் பண்ணி பார்க்கலாம். 1/8 plus 3/8 plus 3/8 plus 1/8 equal to 1 plus 3 4, 4 plus 3 7, 7 plus 1 8. 8 divided by 8, 8 8 cancel, so 1. செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க greater than or equal to 0 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் சம்மேஷன் f of x equal to 1, அதுவும் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நிறை சார்புக்கான ஒரு அட்டவணை போடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நிகழ்தகவு நிறை சார்பு அட்டவணையை ஃபில் பண்ண போகிறோம். எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னன்னு தெரியும் 0 1 2 3. f of xோட மதிப்பு என்னன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்னா 0க்கு 1/8, 1க்கு 3/8, 2க்கு 3/8 அண்ட் 3க்கு 1/8. இதை இப்படியும் எழுதலாம் அல்லது இப்போ எழுதுகிற மாதிரியும் எழுதிக்கலாம். ரெண்டில் எது மாதிரி வேணாலும் ஆன்சர் எழுதிக்கலாம். f of x ஈக்குவல் டு நம்ம கிடச்சிருக்க வேல்யூஸ் என்னென்ன 1/8 அண்ட் 3/8. 1/8 நமக்கு எப்பப்போ கிடச்சிருக்குன்னா எக்ஸோட வேல்யூ 0 அண்ட் 3 இருக்கும்போது கிடச்சிருக்கு. 3/8 எப்போ கிடச்சிருக்கு எக்ஸோட வேல்யூ 1 அண்ட் 2 இருக்கும்போது கிடச்சிருக்கு.